வணக்கம். நான் கோபிகண்ணன் பேசுகிறேன். நேற்று தலைமை பொறியாளர் அலுவலகத்திலிருந்து FAA மீட்டிங்காக வர சொல்லியிருந்தாங்க. அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. போனோம். அது பேசி முடிச்சாச்சு. அப்போது பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் ஒன்று தலைமை பொறியாளர் அவர்கள் சொன்னாங்க. அதாவது யானத்தில் இருக்கிற ஒரு 120 சம்திங் FTCLRs, அதாவது அந்த 2009 ஸ்கீமில் வந்தவங்களுக்கு நம்ம ஊர் வேக்கண்ட்டில் அவங்கள வைக்கிறதுக்காக DP and AR ஒப்பீனியன் கொடுத்ததா சொன்னார். அந்த வேலை நடந்துன்னு இருக்குப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நான் என்ன சொன்னால், அங்கேயே அதுக்கு கடுமையாக அதுக்கு ஆட்சேபனை சொல்லிட்டோம். நீங்கள் இந்த மாதிரி ரிஸ்க்லாம் எடுக்காதீங்க அதில் அப்படின்னு எங்களுடைய எதிர்ப்பை சொன்னோம். அவர் இல்லை எம்என்எல் வேலை செய்கிறாங்க அவங்க அப்புறம் என்ன பண்ணுறது, பர்மனன்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. இல்லைங்க அது முடியாதுன்னு நாங்கள் ஆட்சேபனை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். இப்போது முதல்ல இந்த யானத்தில் இருக்கிற FTCLR அவங்க ஏன் இத்தனை வருஷமாக பணி நிரந்தரம் அடையலை அப்படின்ற விளக்கம் நம்ம கொஞ்சம் இதில் நான் எல்லாருக்கும் தெரிவிக்கிறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேங்க. முதல்ல இந்த பாண்டிச்சேரி 4 பிராந்தியங்களை உட்பட்டது தான் இந்த பாண்டிச்சேரி. அதாவது மாஹே, காரைக்கால், யானம், பாண்டிச்சேரியில் 23 தொகுதி, காரைக்காலில் 5 தொகுதி, யானம், மாஹே 1. இதில் இந்த MTSன்னு சொல்கிற அந்த போஸ்ட்டை மட்டும் அது குரூப் Cயில் வரும். அதை எல்லாமே பிரித்து இருக்கிறாங்க. இந்த 4 பிராந்தியத்துக்கு இவ்வளோதான், இவங்கள தான் நீங்கள் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது அதில் அந்த மாதிரி பார்க்கும்போது யானத்தில் வெறும் 70 போஸ்ட் தான் அவங்க ஊருக்கு ஒதுக்கி இருக்கிறாங்க. ஏன்னா அங்கே இருக்கிற மக்கள் தொகை அவ்வளோதான், ஒரு 30-40 தான் அவங்க மக்கள் தொகை. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி 70 பேர்னு. இப்போ பாண்டிச்சேரி பார்த்தீங்கன்னா 23 தொகுதிக்கு 2000 சில்லரை இருக்கும். காரைக்காலுக்கு ஒரு 300 சம்திங் இருக்கும். அங்கே மாஹேல ஒரு 50-60 இருக்கும். இப்படி அந்தந்த ஊருக்கு தகுந்த மாதிரி பிரிச்சிருக்காங்க. இப்போ அந்த ஊர்ல யானத்துல 70 பேர் தான் கேடர் ஸ்ட்ரெங்க்னு இருக்கு. 70 பேர்ல 75% தான் போஸ்ட் இந்த MTS போஸ்ட் வைக்க முடியும். இப்போ 70 பேர், அதிகபட்சமா 70 பேர் வேலை செய்யற இடத்துல நீங்க கிட்டத்தட்ட 170 பேர்கிட்ட இந்த மாதிரி பேக்டோர் அப்பாயின்மெண்ட் பண்றீங்க. அப்ப அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா அந்த 70 போஸ்ட்டை ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் மீதி பேர் என்ன பண்ணுவாங்க, இடம் இல்லை. அதனால அந்த ஊருக்கு ஒதுக்குன அந்த இடம் போக மீதி இந்த ஊர்ல இருக்கிற வேக்கன்ட்ல வைக்கிறதுக்கு ரொம்ப காலமா ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. கேட்ல போய் அவங்க ஆர்டரும் வாங்கிட்டு வந்தாங்க. இது ரீஜன் வைஸ்ல வராது, இது ஸ்டேட் வைஸ்ல தான் வரும்னு வாங்கிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் ஹைகோர்ட்ல அந்த மாதிரி பண்ணா பாதிக்கப்படுறது நம்ம ஊரு தொழிலாளர்கள்ன்றதுனால அவங்க போய் நீதிமன்றத்துல தடை உத்தரவு வாங்கிட்டு வந்துட்டாங்க. நீதிமன்றமும் அந்தந்த ஊர்ல இருக்கிற வேக்கன்ட்ல தான் அவங்கவுங்கள வைக்கணும்னு சொல்லிட்டாங்க. இப்ப என்னன்னா, அந்த நீதிமன்ற உத்தரவை மீறி யானத்துல இருக்கிற அந்த ரிமைனிங் FTCLR இந்த 122 பேர் 76 பேர் அவங்கள எடுத்துன்னு நம்ம ஊர் வேக்கன்ட்ல வைக்கிறதுக்கு அந்த நீதிமன்ற உத்தரவையும் மீறி, அந்த ரீஜியன் வைஸ் உத்தரவையும் மீறி நம்ம ஊர்ல வைக்கிறதுக்கு அவ்வளோ வேலை பார்க்கறாங்க. இதை நாங்க 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் கொடுத்துட்டோம். இப்ப 70 பேர் இருக்கிற ஊர்ல நீ 160-170 பேரை வைக்கிறன்னா, அப்ப எங்க ஊர்ல 2300 பேர் கிட்ட இருக்கு, 2200 சில்லற. அப்ப இங்க பார்த்தா கிட்டத்தட்ட 10,000 பேர் MTS வச்சிருக்கணுமே, வைக்கலையே. வெறும் 500-400 பேர் தானே வச்சு ஃபில் பண்ணாங்க எல்லா போஸ்டையும். தவிரவும் இங்க எத்தனை பேர் இன்னும் போஸ்ட்டை ஃபில் பண்ண முடியாம தினக்கூலியாவே எத்தனை பேர் இங்க இருக்கிறாங்க. PWDலயே கம்பேஷனேட் போஸ்ட்டை ஃபில் பண்ணல 25 வருஷமா. அந்த 36 பேர் இருக்கிறாங்க. 1300 பேர் இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் எப்படி ஃபில் பண்ணுவாங்க? அங்க இருக்கிற வேக்கண்ட்டை எடுத்து இங்க வச்சுட்டீங்கன்னா இது தவறான ஒரு முன்னுதாரணமா எதிர்காலத்துல மாறிடும். அதனால பாண்டிச்சேரியில் இருக்கிற அந்த 23 தொகுதியில் இருக்கிற MLAக்களும் இதுக்கு குரல் கொடுக்கணும். இது தப்பு. இது அநியாயம். எப்படி அது ஒத்துக்க முடியும்? இப்ப அவங்க எல்லாருமே 28-29,000 சம்பளம் வாங்கின்னு தான் இருக்கிறாங்க. ஒன்னும் இல்லாம இல்ல. நீங்க எங்க ஊர் வேக்கண்ட்ல எதுக்கு எடுத்து உட்கார வைக்கிறீங்கன்றதுதான் கேள்வி. அதுவும் சட்டத்தை மீறி இருக்கிற அரசு உத்தரவு மீறி நீங்க பண்றீங்க. இதுல இருந்து இந்த பொதுமக்களுக்கும் இந்த 23 தொகுதியில இருக்கிற பாண்டிச்சேரியில இருக்கிற 23 தொகுதியில இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் சமூக அமைப்புகளுக்கும் ஒரே ஒரு கோரிக்கை, தயவு செஞ்சு இதுக்கு குரல் கொடுங்க. இதை நம்ம இந்த மாதிரி பண்றதுக்கு நம்ம அனுமதிக்க கூடாது. இது எதிர்காலத்துல தவறான ஒரு முன் உதாரணமா மாறும். அதனால நாங்க திங்கட்கிழமை போய் DP and AR செக்ரட்டரி கேசவன் சாரை பார்த்து நீங்க எப்படி கொடுத்தீங்கன்னு நாங்க கேட்டு தகராறு பண்ண போறோம். நாங்க எங்க சைட்ல பாக்குறோம், வழக்கமா பாக்குறத நீங்களும் பொதுமக்களும் படிச்ச இளைஞர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் நம்ம ஊர் வேக்கண்ட்டை நம்ம ஊர்ல இருக்கிறவங்களுக்கு இளைஞர்களுக்கு போய் சேர்ற மாதிரி காப்பாத்தி கொடுங்க அப்படின்னு இது மூலியமா நான் கோரிக்கை வைக்கிறேன். இப்ப அந்த ஊர்ல இருக்கிற நபர்கள் இங்க வேலை செய்யணும், இந்த வேக்கண்ட்ல வரணும்னு நினைக்கிறாங்க. ஆனா இந்த கடந்த சட்டமன்ற எலெக்ஷன்ல பாண்டிச்சேரிய பூர்வீகமா கொண்ட நம்ம முதலமைச்சர்
ஐயா அவங்க அந்த ஊர்ல போட்டி போட்டாங்க, ஏனத்துல போட்டி போட்டாங்க. அவர் ஜெயிச்சிருந்தாருன்னா அந்த ஊர்ல முதலமைச்சர் தொகுதியா அது மாறி இருக்கும். ஆனா அந்த ஊர்ல இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, ஏனத்துல இருக்கிறவங்க முதலமைச்சராவே இருந்தாலும் எங்க ஊர்ல இருக்கிறவங்களுக்கு தான் நாங்க ஓட்டு போடுவோம், அது சுயேட்சா கூட இருக்கட்டும், எங்க ஊர்ல இருக்கிறதா நாங்க ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த ஊர்ல இருக்கிற ஒரு நபருக்கு, அசோக்னு சொல்றவருக்கு ஓட்டு போட்டு எம்எல்ஏவே ஆக்குனாங்க. அது தப்பு இல்ல, அது கரெக்ட், அது சரியான விஷயம். அது உண்மையிலேயே அது பெருமைப்பட வேண்டிய விஷயம். மண்ணின் மைந்தர்கள் தான் வந்து பீப்புள் ரெப்ரசன்டேட்டரா வரணும்னு நினைக்கிறது கரெக்ட். அவரும் ரொம்ப மிகவும் நான் பழகி இருக்கேன் அவர்கிட்ட, ரொம்ப நல்ல மனுஷன் அவரு, அது குறைலாம் சொல்ல முடியாது. நாங்க என்ன சொல்றோம், அந்த ஸ்டாண்டை நீங்க எல்லாத்துக்கும் எடுக்கணும்ல. இப்ப வேக்கண்ட் மட்டும் எதுக்கு இந்த ஊருக்கு வரீங்க? முதலமைச்சராவே இருந்தாலும் ஓட்டு போட மாட்டேன்னு சொன்னவங்க தானே நீங்க, அப்புறம் வேக்கண்ட் மட்டும் எப்படி வருவீங்க? அது நீங்க அந்த ஸ்டாண்ட் எல்லாத்தையும் எடுக்கணும். இதை நீங்க இருக்கிற பொதுமக்களும் சமூக அமைப்புகளும் கேள்வியா கேட்கணும்ன்றதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் ஐயா. நன்றி, வணக்கம். அடிப்படை பிரச்சனைகள் முதல் அரசியல் வரை உண்மை தன்மையுடன் அறிந்து கொள்ள ரிப்போர்ட்டர் வாய்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.